வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். 6 மாநிலங்களில் 2வது நாளாக லாரிகள் வேலை நிறுத்தம். 6000 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம். கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த தேர்தல் ஆணையம் திட்டம். கடன்களை தள்ளுபடி செய்யும் வரை போராட்டம். 18வது நாளாக போராடும் விவசாயிகள் முடிவு. இந்தி எதிர்ப்பு இன்னும் முனை மழுங்கி போகவில்லை. மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. BS3 தரநிலை வாகன விற்பனைக்கு தடை. தள்ளுபடி விலையில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை. தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தால் 30 லட்சம் லாரிகள் இயங்கவில்லை. இதனால் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. வாகன காப்பீட்டிற்கான பிரீமியம் உயர்வு, வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் கட்டண உயர்வு, டீசல் மீதான வாட் வரி உயர்வு ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனை வலியுறுத்தி தமிழகம், கேரளம், கர்நாடகம் உள்பட தென் மாநிலங்களைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் MR விஜயபாஸ்கருடன் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனையடுத்து போராட்டத்தை தொடரப்போவதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் மாநில தலைவர் குமாரசாமி தெரிவித்தார். மாநில போக்குவரத்துறை அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய கோரிக்கைகளை கனிவுடன் கேட்டார். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக கால அவகாசம் கேட்டார். எங்களால் கால அவகாசம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றோம். எங்களுடைய இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும். அரசு எங்களை அழைத்தால் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு நாங்கள் தயார். லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக தமிழகம், ஆந்திரம், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களில் 30 லட்சம் லாரிகள் இயங்கவில்லை. இதனால் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் மட்டும் 4 லட்சம் லாரிகள் இயங்காததால் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த உறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது. இதனிடையே சென்னையில் துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கீழ்க்கண்ட முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த மாதிரி வாக்குப்பதிவு மையம், பண விநியோகத்தை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல், கேமரா மற்றும் GPS மூலம் பறக்கும் படை கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. 256 வாக்குப்பதிவு மையங்களிலும் நுண்பார்வையாளர்கள் நியமனம், 2 IAS, 2 IPS அலுவலர்கள் தலைமையில் ரோந்து பணியில் சிறப்பு குழு, வேட்பாளர் செலவை கண்காணிக்க குழு அமைத்தல் உள்ளிட்ட முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரம் வரும் 10ஆம் தேதி மாலையுடன் நிறைவு பெறுகிறது. இதனையடுத்து அரசியல் கட்சியினரும் சுயேட்சைகளும் முனைப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இரவு 10 மணி வரை வீதி வீதியாக செல்லும் வேட்பாளர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் தில்லியில் மேற்கொண்டுள்ள போராட்டம் 18வது நாளாக நீடிக்கிறது. அரசியல் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். விவசாய கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், விவசாயிகளின் தற்கொலையை தடுக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் தமிழக விவசாயிகள் தில்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு மாநில விவசாயிகள், அரசியல் கட்சிகள், விவசாய அமைப்புகள், திரை உலகினர் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யும் வரை போராட்டத்தை தொடர விவசாயிகள் முடிவெடுத்துள்ளனர்.
தஞ்சாவூரில் காவிரி தாய் காப்பு தொடர் முற்றுகை போராட்டம் 3வது நாளாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காவிரி தாய் காப்பு தொடர் முற்றுகை போராட்டம் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நேற்று இரவு முழுவதும் போராட்டம் நீடித்தது. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்தனர். மத்திய அரசு மீண்டும் ஒரு ஒற்றை தீர்ப்பாயத்தை நிறுவ இருக்கிறது என்று உமாபாரதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதையெல்லாம் கண்டுகொள்ளாத தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் பாடம் புகட்டுகிற வகையில் நாங்கள் சார்ந்திருக்கிற அமைப்பின் சார்பாக கிராமந்தோறும் இந்த போராட்டம் தொடரும். எங்களுக்கு தேவை, எங்களுடைய காவேரி தண்ணீர் எங்களுக்கு வர வேண்டும். எங்களுடைய தமிழ்நாடு பாழடைந்து கொண்டிருக்கிறது, பாலைவனமாக கொண்டிருக்கின்ற கவலையில் நாங்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து இரவு பகலாக கலந்து கொண்டிருக்கிறோம். ஹிந்தி மொழிக்கு மட்டும் மகுடம் சூட்டுவோம், தமிழ் மொழியை மட்டம் தட்டுவோம் என்ற உணர்வில் பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டால் புதிய ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என திமுக செயல் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையொன்றை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய நெடுஞ்சாலைகளின் மைல்கற்களில் ஆங்கில எழுத்துக்களை அழித்துவிட்டு ஹிந்தியில் எழுதி வருவதற்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ள ஸ்டாலின், ஹிந்தி ஆதிக்கத்தை கொல்லைப்புற வழியாக தமிழகத்திற்குள் கொண்டுவர துடிப்பது தமிழர்களின் உணர்வுகளை மதிக்காத பாரதிய ஜனதாவின் எண்ண ஓட்டத்தை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி எதிர்ப்பு இன்னும் தமிழகத்தில் மனைமுழுங்கி போகவில்லை என்பதை பாரதிய ஜனதா அரசு உணர வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆங்கிலத்தை அழித்து ஹிந்தியை எழுதுவதை நிறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள ஸ்டாலின், இந்திய ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி காக்கும் வகையில் அரசியல் சட்டம் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மொழிகள் அனைத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவு குறையாமல் மதுக்கடைகள் தள்ளி இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பிக்க உள்ளது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரத்தில் உள்ள மதுக்கடைகள் நாளை முதல் செயல்பட அனுமதி இல்லை என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்திருந்தது. இதனை மறுபரிசீலனை செய்யக்கோரி தமிழகம், கர்நாடகம், மகாராஷ்டிரம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் சில மதுபான ஆலை நிறுவனங்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதனை தலைமை நீதிபதி JS கேஹர் தலைமையிலான அமர்வு விசாரணை செய்தது. நில அமைப்பை கவனத்தில் கொள்ளாமல் அளிக்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மாநிலங்களின் தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் உத்தரவை ஒத்திவைப்பதாக தெரிவித்தனர். எனினும் உச்சநீதிமன்ற இணையதளத்தில் மதுக்கடைகள் விவகாரம் தொடர்புடைய மனுக்கள் மீதான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட அபராத தொகையை வசூலிப்பது பற்றி தெளிவுபடுத்த கோரி கர்நாடக மாநில அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் வரும் புதன்கிழமை விசாரணைக்கு வருகிறது. சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றம் விதித்த தண்டனை மற்றும் அபராதத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பளித்தது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்ததால் அவரை வழக்கிலிருந்து விடுவிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜெயலலிதா சார்பில் செலுத்தப்பட வேண்டிய 100 கோடி ரூபாய் அபராத தொகையை வசூலிப்பது பற்றி விளக்கமளிக்க வேண்டும் என கர்நாடக மாநில அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் வரும் புதன்கிழமை இது தொடர்பான விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் சாதனை புரிந்தோருக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கினார். தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இதற்கான விழா நேற்று நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷன் விருது அளிக்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற தீபா மாலிக், தீபா கர்மாக்கர், சாக்ஷி மாலிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற மாரியப்பன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. கண் பார்வையற்றோருக்கான கிரிக்கெட் வீரர் சேகர் நாயக்கிற்கும் பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் இலக்கியத்திற்கான பத்ம விபூஷன் விருது தேவி பிரசாத் திரிவேதிக்கும் பாடகி அனுராதா பட்வாலுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஒடிசா மாநிலத்தில் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததால் கிராம மக்கள் அவரை தாக்கினர். ஒடிசா மாநிலம் பரிபாடா கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக துக்ராஜாரன் கிரி பணியாற்றி வருகிறார். இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கிராம மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தாக்கினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இதுவரை வெப்பத்தின் கொடுமையால் 6 பேர் பலியாகியுள்ளனர். வட இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் கோடையின் தாக்கம் மக்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்துள்ளது. வழக்கத்திற்கு மாறாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலாவில் வெப்பநிலை 44.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், ராஜஸ்தான் பார்மரில் 43.4 டிகிரியாகவும், ஹரியானாவில் வழக்கத்தை விட கூடுதலாக 42 டிகிரியாகவும் பதிவாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அலகாபாத், ஹமீர்பூர் மற்றும் ஆக்ரா உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவாக வெப்பநிலை 40 டிகிரியை கடந்தது. தலைநகர் தில்லியில் வழக்கத்தை விட 6 டிகிரிகள் அதிகரித்து 38.2 டிகிரியாக பதிவாகியுள்ளது. ஆந்திராவின் ராயலசீமா பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சராசரி வெப்பநிலை 40 டிகிரிக்கும் மேல் பதிவாகியுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவும் கடும் வெப்பத்தின் தாக்கத்தால் பிஹிரா கிராமத்தில் மட்டும் 5 பேர் பலியானார்கள். Heat wave conditions warnings has been issued for North Madhya Maharashtra for the isolated places. It is likely that the temperatures may rise in the next 5-10 days, and then again that heat waves are very likely over the Maharashtra. That has also seen anticyclone which gives a heat conditions because of dry conditions in the atmosphere. இதனிடையே தமிழகத்தில் ஒரு வாரத்தில் திருச்சி மற்றும் வேலூரில் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடல் கொந்தளிப்பால் படகுகள் சேதம், தூண்டில் வளைவு அமைக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு நடத்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுப்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர விழாக்குழுவினர் முடிவெடுத்துள்ளனர். நாமக்கல்லை அடுத்துள்ள சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விழாக்குழுவினர் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி மறுத்த நிலையில் விழாக்குழுவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சென்ற மார்ச் மாதம் 26ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் 3 நாட்கள் இடைவெளியில் ஜல்லிக்கட்டு நடத்த முடியாமல் போனது. இதனையடுத்து ஏப்ரல் 30ஆம் தேதி சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கிட மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு அளித்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கவில்லை என்றால் மீண்டும் வழக்கு தொடர இருப்பதாக விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். எங்கள் சேந்தமங்கலத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி ஏற்கனவே அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதியை கேட்டு மனு கொடுத்துருந்தோம். மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி மறுத்துட்டாங்க. நாங்கள் அது சம்மந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தோம். எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க, ஜல்லிக்கட்டு நடத்த சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் தூண்டில் வளைவு அமைத்து தர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி அருகே மாப்பிள்ளையூரணி, தாளமுத்து நகர், ராஜபாளையம் மற்றும் சிலுவைப்பட்டி ஆகிய கடற்பகுதியில் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்களில் கடல் அலையின் வேகம் அதிகரித்து காணப்படும். வழக்கத்திற்கு மாறாக நேற்று கடல் அலையின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டதால் படகுகள் சேதமடைந்தன. கடற்கரையை ஒட்டியுள்ள மீன் ஏலக்கூடம் மற்றும் மீன்களை பதப்படுத்தும் பகுதிக்குள் கடல் நீர் புகுந்தது. கடல் சீற்றத்தினை கட்டுப்படுத்த தூண்டில் வளைவு அமைத்து தர மீனவர்கள் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கோட்ட அலுவலகத்தை ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
போராட்டத்தில் ஈடுபட்ட 18 பேரை தல்லாக்குளம் காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் 4 மாணவர்கள் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். 14 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி சரண்யா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அனைவரும் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். டெல்லியில் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடுவண் அரசும் தமிழக அரசும் கண்டுகொள்ளாமல் விவசாயிகளை ஏமாற்றி வருகிறார்கள். இதை கண்டிக்கும் விதமாகவும் தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுக்க வேண்டியும் இளைஞர் அமைப்பினரும் மாணவர்களும் அமைதி வழியில் போராடியவர்களை தல்லாகுளம் காவல்துறை 15 நாள் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறைக்கு அனுப்பியுள்ளது. இது கண்டிக்கத்தக்கது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராகவும் போராட்டம் வீரியமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஆதரவா தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அமைப்பினர் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அதை ஒட்டி மதுரையிலையும் கடந்த 3 நாட்களாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டம் இதோட நிற்க போறதில்ல. ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரியான போராட்டம் தமிழகத்தில் எழுந்துடக்கூடாதுன்றதுல இந்த அரசு உறுதியா இருக்குது. அதை மாணவர்கள் நாங்கள் உடை தெரிவோம். தூத்துக்குடி அருகே கருங்குளம் மற்றும் கொங்கராயக்குறிச்சி ஆற்றுப்பால திட்ட பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு விட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கொங்கராயக்குறிச்சி, மணக்கரை, ஆறாம்பண்ணை ஆகிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் தாமிரபரணி ஆற்றை கடந்து கருங்குளம் செல்ல வேண்டியுள்ளது. எனவே கருங்குளம் மற்றும் கொங்கராயக்குறிச்சி இடையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என சுமார் 48 ஆண்டுகளாக மக்கள் போராடி வந்தனர். இதனையடுத்து நபார்டு வங்கியின் மூலம் 16 கோடியே 50 லட்சம் செலவில் 19 மதகுகள் கொண்ட உயர்நிலை பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. வருவாய்த்துறையினர் பாலம் கட்டுவதற்கான நிலத்தை கையகப்படுத்தி தரவில்லை என கூறி ஒப்பந்ததாரர்கள் பணியை பாதியிலேயே நிறுத்தினர். மழைக்காலத்திற்குள் பாலத்தை கட்டித்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அருகே வட்டக்கானல் வெங்காயப்பாறை வனப்பகுதியில் காட்டுத்தீ மளமளவென பரவி வருவதால் தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு கோடை காலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அடர்த்தியான சோலை மரங்களும் பல அரிய வகை மரங்களும் நிறைந்த வெங்காயப்பாறை வனப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கவனக்குறைவால் எளிதில் தீப்பற்றுகிறது. இந்த பகுதியில் திடீரென பற்றி எரிந்த தீ மளமளவென பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. வெயிலின் தாக்கம் அதிகமான நிலையில் புல்வெளிகள் காய்ந்திருப்பதால் வேகமாக பரவும் தீயை கட்டுக்குள் கொண்டுவர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் தீயை அணைக்கும் முயற்சியில் வனத்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே நேற்றிரவு அட்டுவம்பட்டி கிராமம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அருகே வருவாய் நிலங்களில் பற்றிய தீ வேகமாக பரவி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உள்ள மரங்களில் தீப்பிடித்தது. இதனால் கல்லூரி மாணவிகள் பதற்றத்துடன் காணப்பட்டனர். சுமார் 2 மணி நேரமாக எரிந்து கொண்டிருந்த தீயை தீயணைப்புத் துறையினர் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தில்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி போராட்டம் நடத்த இருப்பதாக தமிழக விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழக விவசாயிகள் சங்க கூட்டு இயக்கத்தின் மாநில பொதுச் செயலர் ராமகவுண்டர் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுடன் பேசினார். தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சாலை மறியல், ரயில் மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் 3ஆம் தேதி 2000 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் அவர் கூறினார். டெல்லியிலே கடந்த 16 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்திற்கு அனைத்து சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளோம். இந்த பந்த் என்பது ரயில்கள் ஓடாது, பஸ்கள் ஓடாது, லாரிகள் ஓடாது. தமிழகத்திலே 2000க்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு தர கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நில மீட்பு இயக்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவில் நிலத்தை மீட்டு பொங்கல் வைக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி 10 ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும் நில மீட்பு இயக்கத்தினர் நேற்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்குந்தர் பள்ளியிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் கோவில் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். உரிய இடத்தை எடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு சொந்தமானது 12 ஏக்கர் 66 சென்ட். அதில் மாரியம்மன் கோயில் அமைய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் 80 அடி திட்டச்சாலை அமைய வேண்டும். மீதி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு, அரசாங்கத்தினுடைய உபயோகத்திற்கு பல்வேறு அலுவல்களையும் இன்னும் பல்வேறு நிலைகளில் எடுக்கலாம் என்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய உண்மையான கருத்து. கோபிச்செட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை தேங்காய் ஏலத்தில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி தென்னை விவசாயிகள் ஏலத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கள்ளிப்பட்டியில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தென்னை விவசாயிகள் கொப்பரை தேங்காய்களை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புது வணிகர்களை வரவிடாமல் தடுத்து சந்தை விலையிலிருந்து மிக குறைந்த விலைக்கு ஏலம் விடப்படுவதாகவும் இதற்கு ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலர்களும் துணை போவதாகவும் தென்னை விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து கொப்பரை தேங்காய் ஏலத்தை புறக்கணித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிச்சந்தையில் கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 86 ரூபாய் வரை விலை போவதால் பிற வணிகர்களிடம் விற்பனை செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர். இதனையடுத்து கொப்பரை தேங்காய்களை விற்பனை செய்யாமல் இருப்பு வைத்துவிட்டு விவசாயிகள் திரும்பிச் சென்றனர். நாங்கள் 11 வருஷமாக இங்கே மார்க்கெட் கமிட்டி பருப்பு கொண்டு வந்துருக்கிறோம். எப்பவுமே நியாயமான விலை கிடைக்கும் நம்பிக்கையில் அதான் இங்கே பருப்பு கொண்டு வந்துருக்கிறோம். தமிழ்நாடு பூரா என்ன மார்க்கெட் இருக்குதோ அந்த மார்க்கெட் நிலவரத்து இங்கே பருப்பு விலை எழுதுன்னு தான் கேட்குறோம். வேறு எந்த விதமான இதுக்கு நாங்களுக்கு தேவையில்லை. இங்கே வந்து சரியான விலை கிடைக்கும் தான் கேட்குறோம். அங்கே வந்து நல்ல விலை கிடைக்கும்னு இங்கே கொண்டு வந்துட்டுருக்குறோம். மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக கிடைக்குது. அதை வந்து நல்ல விலை கிடைக்கிற மாதிரி மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு போகுதோ அதே ரேட்டு எங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். வியாபாரிங்க ஒரு வாரம் எல்லாம் வராங்க, நிறைய வராங்க. அடுத்த வாரம் பார்த்தா ஒரே வியாபாரி தான் வராரு. 4 பேர் வந்தால் விலை கிடைக்குது. ஒரு ஆள் வந்தால் விலை குறைச்சி போடுறாங்க. 4 ரூபா 5 ரூபா குறைச்சி போடுறாங்க. திருநெல்வேலியில் தேசிய தொழில்நுட்ப அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகமும் மாவட்ட அறிவியல் மையமும் இணைந்து நடத்தும் தொழில்நுட்ப அறிவியல் கண்காட்சியை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் மூத்த அறிவியலாளர் சுதர்சன் தொடக்கி வைத்தார். அண்ணா பல்கலைக்கழகங்களின் கீழ் இயங்கும் 42 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 87 படைப்புகளை காட்சிக்கு வைத்துள்ளனர். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அலர்ட் செயலி மூலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தல், ஓட்டுநர்கள் உறங்கிவிட்டால் வாகனங்களை விபத்திலிருந்து காப்பாற்றுவது, வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற நவீன கருவி உள்ளிட்ட அறிவியல் படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. எங்கள் ப்ராஜெக்ட் வந்து உமன் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் வித் த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அண்ட் மெசேஜிங் சிஸ்டம். அந்த மொபைல் இருக்கிறதுனால அந்த மொபைலை டச் பண்ணுறதுனால நியர் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலிஸுக்கெல்லாம் வந்து மெசேஜும் காலும் போயிடும். ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரத்தில் அந்த மாதிரி போயிடும். இது மூலமாக வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க. இது மூலமாக நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் நிறையா கிடச்சிருக்கு. விழுப்புரம் அருகே கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் பங்குனி உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவத்தில் திரௌபதி அம்மன் அர்ஜுனனுடன் மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தங்கத்தாலி, பட்டுப்புடவை, பழங்கள், தேங்காய் உள்ளிட்ட சீர்வரிசைகளை கொடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்திய ஓபன் பேட்மிண்டன் டென்னிஸ் தொடர் காலிறுதிக்கு சாய்னா, சிந்து, சமீர் வர்மா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். வானில் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக கண்டறியும் வகையில் அதிக நவீன தொலைநோக்கியை ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த நாசா அறிவியலாளர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட ஹப்பிள் ராக்கெட்டில் இடம்பெற்ற தொலைநோக்கியை விட 7 மடங்கு பெரியதாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தொலைநோக்கி 400 டிகிரி சாய்ந்த கோணத்தில் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளதாகவும் பூமி, சந்திரன், சூரியன் ஆகியவற்றில் நிகழும் மாற்றங்களை துல்லியமாக படம் பிடித்து பூமிக்கு அனுப்பும் எனவும் அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அதிநவீன தொலைநோக்கியை வடிவமைக்க நாசா அறிவியலாளர்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். ராக்கெட் மூலம் அடுத்த ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி இதனை விண்ணில் செலுத்த நாசா திட்டமிட்டுள்ளது.
இந்திய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தலைநகர் தில்லியில் இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் சாய்னா நேவால் தாய்லாந்தின் சோசுவோங்குடன் மோதினார். 33 நிமிடம் நீடித்த போட்டியில் அசத்தலாக விளையாடிய சாய்னா 21-14, 21-12 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதிப் போட்டியில் சாய்னாவும் சிந்துவும் மோதுகின்றனர். ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் சமீர் வர்மா ஹாங்காங்கின் ஹுசைன்யூ எதிர்கொண்டார். 40 நிமிடங்கள் நீடித்த போட்டியில் அபாரமாக ஆடிய சமீர் வர்மா 21-17, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு 2வது சுற்று போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் 7-21, 12-21 என டென்மார்க்கின் விக்டர் ஆக்சலிடம் தோல்வியடைந்து வெளியேறினார். டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் லோகேஷ் ராகுல் 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பன்னாட்டு கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் லோகேஷ் ராகுல் 46 இடங்கள் முன்னேறி முதன்முறையாக 11வது இடத்தை பிடித்துள்ளார். 4வது டெஸ்டில் கேப்டனாக செயல்பட்டு வெற்றி தேடித்தந்த ரஹானே 14வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். முதல் இடத்தில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித், நியூசிலாந்து வீரர் வில்லியம்சன் 2வது இடத்திலும் இங்கிலாந்தின் ஜோ ரூட் 3வது இடத்திலும் உள்ளனர். இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தரவரிசை பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளார். பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் இந்தியாவின் உமேஷ் யாதவ் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். முதல் 3 இடங்களில் இந்தியாவின் ஜடேஜா, அஸ்வின், இலங்கையின் ஹெராத் ஆகியோர் உள்ளனர். ஆல்ரவுண்டர் பட்டியலில் இந்தியாவின் ஜடேஜா அஸ்வினை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்துள்ளார். முதல் இடத்தில் வங்கதேசத்தின் சாஹிப் அல் ஹசன் உள்ளார். வாகனங்களின் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் பாரத் ஸ்டேஜ் 4 தரநிலை நாளை முதல் நடைமுறைக்கு வருவதால் பாரத் ஸ்டேஜ் 3 தரநிலையில் தயாரிக்கப்பட்ட 14,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனங்கள் தேக்கமடைந்துள்ளன. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பாரத் ஸ்டேஜ் 3 விதிமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்ட வாகனங்களின் விற்பனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த விதிமுறையின் கீழ் தயாரிக்கப்பட்ட 14,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனங்களை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் BS3 தரநிலையில் தயாரிக்கப்பட்ட 6,71,000 மோட்டார் சைக்கிள்கள் விற்பனையும் உச்சநீதிமன்ற உத்தரவால் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனையடுத்து ஹீரோ மோட்டா கார்ப் நிறுவனம் மோட்டார் சைக்கிள்களை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்வது தொடர்பான அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இதேபோல் ஹோண்டா மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர் நிறுவனம் அனைத்து விதமான BS3 தரநிலை மோட்டார் சைக்கிள்களுக்கு 10,000 முதல் 22,000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவித்துள்ளது. இந்த சலுகைகள் அனைத்து வாகனங்கள் இருப்பு உள்ளவரை அல்லது இன்று வரை மட்டுமே அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 மாநிலங்களில் 2வது நாளாக லாரிகள் வேலை நிறுத்தம். 6,000 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு. RK நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகம். கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த தேர்தல் ஆணையம் திட்டம். கடன்களை தள்ளுபடி செய்யும் வரை போராட்டம். 18வது நாளாக போராடும் விவசாயிகள் முடிவு. ஹிந்தி எதிர்ப்பு இன்னும் முனை மழுங்கி போகவில்லை. மத்திய அரசுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை. BS3 தரநிலை வாகன விற்பனைக்கு தடை. தள்ளுபடி விலையில் இருசக்கர வாகனங்கள் விற்பனை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.